இறை இயேசுவின் சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையில் நம் ஆண்டவர் இயேசு இவ்வாறு சொல்கிறார்: இச்சிறியோருள் ஒருவரையும் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இடம்பெறும் இந்த இறை வார்த்தைகளில் சிறியோர் என்று ஆண்டவர் யாரை குறிப்பிடுகிறார்? இதற்கு முந்தைய பத்தியை வாசித்தோமானால், சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்ளவும், சிறு பிள்ளை ஒன்றை அவரது பெயரால் ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் வலியுறுத்துகிறார். எனவே சிறியோர் என்ற வார்த்தை சிறு பிள்ளைகளை குறிக்கிறது என்பது உறுதி. நாம் பொதுவாக சிறு பிள்ளைகளின் மேல் கரிசனை கொள்கிறோம், அவர்களை வெறுப்பதில்லை. யார் வீட்டு பிள்ளை என்றாலும் சிறு பிள்ளைகளின் மேல் எல்லோருக்கும் பாசம் இருக்கவே செய்கிறது. ஆனால் இயேசு இச்சிறியோருள் ஒருவரையும் இழிவாக கருத வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறுவதையும், கவனமாயிருங்கள் என்று எச்சரிப்பதையும் பார்க்கும்போது, நாம் சிறு பிள்ளைகளை எவ்வாறு கருதுகிறோம்? உண்மையிலேயே இழிவாக கருதுகிறோமா என்பதை உற்று நோக்க வேண்டியிருக்கிறது. முதலில் நம் வீட்டு சிறு பிள்ளைகளை எவ்வாறு நடத்துகிறோம்? சிறு பிள்ளைதானே, அதற்கு என்ன தெரியும் என்று அவர்கள் கூறும் விஷயங்களை காது கொடுத்து கேளாமல் விட்டுவிடுகிறோமா? பெரிய மனிதர்களுக்கு கொடுக்கும் மதிப்பு மரியாதையை குழந்தைகளுக்கு நாம் கொடுப்பதில்லையா? அவர்களுக்கான நேரத்தை கொடுக்காமல் விட்டுவிடுகிறோமா? இவற்றையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் இதை செய்ய வேண்டாம், கவனமாயிருங்கள் என்று ஒன்றை பற்றி சொல்கிறார் என்றால் அது மிகவும் முக்கியமானது. ஆண்டவர் சிறு பிள்ளைகளை பற்றி மேலும் கூறுகிறார்: இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணகத் தந்தையின் திருமுன் எப்போதும் இருக்கிறார்கள். ஏனெனில் மானிட மகன் நெறி தவறியோரை மீட்கவே வந்தார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிவது என்னவென்றால், வழி தவறி போகும் சிறு பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் கருத்தாயிருக்கிறார். எனவே நாமும் நெறி தவறி போகும் சிறு பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களை இழிவாக கருதி ஒதுக்கிவிடாமல், ஆண்டவரின் வார்த்தையின்படி அவர்களை நல்வழிப்படுத்த நாம் முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்றைய இறை வார்த்தைக்காக இயேசுவுக்கு நன்றி.